வணக்கம். வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். கோவையில் ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மதுரையை சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவியை கத்தி முனையில் கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த மூவரை கோவை போலீசார் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் இன்று சுட்டுப்பிடித்தனர். குற்றவாளிகளை தேடி வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை குற்றவாளிகள் தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது போலீசார் அவர்களை காலில் சுட்டுப்பிடித்தனர். மூவருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பெங்களூருவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வளர்ப்பு நாயை லிப்டில் வைத்து கொடூரமாக அடித்துக் கொன்ற வேலைக்கார பெண் புஷ்பலதா கைது செய்யப்பட்டுள்ளார். நாய் தவறி விழுந்து இறந்ததாக அவர் பொய் கூறிய நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது இந்த உண்மை வெளிப்பட்டது. அந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா நேபாளம் எல்லையில் உள்ள இமயமலையின் யெலோங்ரி சிகரத்தில் அமைக்கப்பட்ட முகாமில் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் 7 மலையேற்ற வீரர்கள் உயிரிழந்தனர். 4 பேர் மாயமாகினர். உயிரிழந்தவர்களில் 3 அமெரிக்கர்கள், ஒரு இத்தாலியர், ஒரு கனடியன் நாடுகளை சேர்ந்தவர்களும் 2 நேபாளத்தைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர். காயமடைந்த 4 வீரர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கல்மேகி புயல் நேற்று இரவு கரையை கடந்தது. மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் 2 பேர் பலியாகினர். செபு உள்ளிட்ட மாகாணங்களில் தலைக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்ததால் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். தற்போது மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியால் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை உலகம் முழுவதும் 1,10,732 ஐடி ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 218 நிறுவனங்கள் ஆட்குறைப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகபட்சமாக அமேசான் நிறுவனம் மட்டும் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாகவும் ஓர் அறிக்கை தகவல் வெளியிட்டுள்ளது. செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக இந்த பணி நீக்கங்கள் நடந்துள்ளன. நன்றி. வீரஜ் பிரைம் டிவியுடன் இணைந்திருங்கள்.